பார்ப்பன கடப்பாறைய வச்சு திராவிட கோட்டைய இடிப்பியா? உன்னால அது முடியுமா? இடிச்சு தான் பாரேன் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ஆளூர் ஷாநவாஸ் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு தக்க பதிலடி கொடுத்திருக்கிறார். பாருங்க. என்ன பிராமண எதிர்ப்பை காட்டி நீ திராவிட இருப்பை கட்டினியோ அதே பிராமண கடப்பாறை கொண்டு இந்த பாரடைஞ்ச கட்டத்தை நான் இடிக்கிறேன். பாத்து வரலாற்றை எப்படி திருக்கிறீர்கள்? நீ திராவிட கோட்டையை எந்த கடப்பாறை கொண்டு இடிக்க போகிறாய்? இடித்தா என்ன ஆகும்? வந்தோனே சொன்னாரு கல்லூரி முதல்வர் புதுமை பெண் திட்டம் என்று சொல்லி முதலமைச்சர் கொண்டு வந்திருக்காங்களே. ஏன் இங்க மாணவிகள் அதிகம் இருக்காங்க பாத்தீங்களா? 60 விழுக்காடு மாணவிகள் இருக்காங்க, 40 விழுக்காடு மாணவர்கள் இருக்காங்க. அதாவது ஆண் பிள்ளைகள் 40 விழுக்காடு இருக்கீங்க, பெண் பிள்ளைகள் 60 விழுக்காடு இருக்காங்க. இந்த திட்டம் வருவதற்கு முன்னால் மாணவிகள் சேர்க்கை இந்த கல்லூரியில் 25 விழுக்காடு இருந்தது. இந்த திட்டம் வந்ததற்கு பிறகு 42 விழுக்காடாக மாணவிகள் சேர்க்கை உயர்ந்திருக்குன்னு கல்லூரி முதல்வர் இப்ப சொன்னார். இது யாரால வந்துச்சு? நீ சொல்ற அந்த கடப்பாறையால வந்துச்சா அல்லது திராவிட இயக்க கோட்டையால வந்துச்சா? எல்லாம் வந்துச்சு. அது வழிவரை படித்திருக்கார், சிலப்பதிகாரத்தை இளங்கோவன் எழுதினார், அவரை படித்திருக்கார், இவரை படித்திருக்கார், எல்லாரும் படிச்சாங்க. எங்க அப்பா அம்மா படிச்சாங்களா? என் தாத்தா படிச்சாங்களா? இந்த பிள்ளைகளுடைய தாத்தா படிச்சாங்களா? அவங்க அப்பா அம்மா படிச்சாங்களா? இங்க பரமித்துக் கொண்டிருக்கிற ஊடகவியலாளர்கள் இவர்கள் தலைமுறை முந்தைய தலைமுறை யாராவது படிச்சாங்களா? இங்க இருக்க பெருமக்களுடைய தலைமுறை யாராவது படிச்சாங்களா? படிக்கலையா? இவங்க படிச்சாங்களா? திருவள்ளுவர் படிச்சாங்களா? திருவள்ளுவர் படிச்சாங்க. எங்க அப்பா படிக்கலையா? ஏன் நான் படிக்க வந்திருக்கிறேன்? எனக்கு அறிவு இருக்கு, பெற்றோருக்கு அறிவு இல்லைன்னு போலாம். அவர்கள் அறிவு இல்லாம படிக்காம போயிட்டார்கள். எனக்கு அறிவு வானத்திலிருந்து பொத்துவிட்டு வந்துவிட்டு அதான் நான் படிக்கிறேன் என்று போலாம். இல்லை, அறிவு அவர்களுக்கு இருந்தது, நமக்கு இருக்கிறது. வாய்ப்பு அவர்களுக்கு இல்லை, நமக்கு இருக்கிறது. அந்த வாய்ப்பை உருவாக்கி தந்தது யார்? அந்த வாய்ப்பை உருவாக்கி தந்த இயக்கம் திராவிட இயக்கம். அந்த இயக்கத்தின் எந்த கடப்பாறை எடுத்து வந்திருப்பீங்க? எந்த கடப்பாறை வந்திருப்பீங்க? சமஸ்கிருதம் படித்தால் மட்டும்தான் மருத்துவராக முடியும். 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மன்னர் நிலைமை இருந்துச்சா இல்லையா? சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் மட்டும்தான் மருத்துவராக முடியும். இன்னைக்கு எப்படி நீட் எழுதினால் தான் மருத்துவராக முடியும் என்ற நிலை இருக்கிறதோ, இதே நிலை 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது. சமஸ்கிருதம் தெரிந்தால் மட்டும்தான் மருத்துவராக முடியும். அப்படி யார் முடியுமா? யாராக முடியும்? யாருக்கு சமஸ்கிருதம் தெரியும்? அப்ப என்ன நிலைமை இருந்தது இந்த நாட்டில்? அந்த நிலையை எதிர்த்து போராடியது யார்? அந்த நிலையை எதிர்த்து இயக்கம் கட்டியது யார்? அந்த நிலையை எதிர்த்து பாடல் பாடியது யார்? அந்த நிலையை எதிர்த்து கவிதை எழுதியது யார்? அந்த இன உணர்வை, மொழி உணர்வை, மாநில உணர்வை ஊட்டியது யார்? திராவிட இயக்கத்தில் பங்கேற்ற தலைவர்கள். அந்த நன்றி மறந்துவிட்டு பேசலாமா? யாருக்கு வந்து என்ன பாடம் எடுக்கிறீர்கள்? இளைஞர்களை எப்படி மடைமாற்றுகிறீர்கள்? எவ்வளவு அபத்தமான அரசியலை செய்கிறீர்கள்? எங்கே போய் முடியும்? சமய நல்லிணக்கத்துக்கு ஊர் வைக்கக்கூடிய செயல் பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி மதுரை ஆதீனம் இசைமுரசுடைய பாடலை பாடி கேட்டோம். இப்படிப்பட்ட மண்ணில் சமூக நல்லிணக்கத்தை குலைத்து போடுவதற்கு வந்திருக்கிறார்கள். எப்படிப்பட்ட மண்? இஸ்லாமிய பாடலை மதுரை ஆதீனம் பாடுகிறார். இன்னொரு பக்கம் கம்பராமாயணத்தை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போய் கமன்கழக மேடையில் சேர்த்தவர் நீதியரசர் மறைந்த மூமு இஸ்மாயில். எப்படி ஒரு ரெண்டு பக்கம் இருப்பாங்க உறவு. கம்பராமாயணத்தை கொண்டு போய் சேர்த்தவர் யார்? மூமு இஸ்மாயில். இசைமுரசு பாடலை பாடுவது யார்? மதுரை ஆதீனம். இதுதான் தமிழ்நாடு. இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இன்னைக்கு என்ன வேலை பார்க்கிறார்கள்? காலம் காலமாக எல்லா ஆட்சி காலத்திலும், எல்லா முதலமைச்சர் காலத்திலும் எந்த இடத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டதோ அதே இடத்தில் எந்த மாறுபாடும் இல்லாமல் இந்த ஆண்டும் இந்த ஆட்சியிலும் இந்த முதலமைச்சர் காலத்தில் தீபம் ஏற்றப்படுகிறது. எதையாவது மாற்றினார் முதலமைச்சர்? இந்த ஆட்சி வந்து எதாவது டிஸ்டர்ப் பண்ணிச்சா? எப்படி ஜெயலலிதா ஆட்சி காலத்துல, எப்படி ஓபிஎஸ் ஆட்சி காலத்துல, எப்படி இபிஎஸ் ஆட்சி காலத்துல, எப்படி கலைஞர் ஆட்சி காலத்துல, எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல, அண்ணா ஆட்சி காலத்துல, பக்தவசலம் ஆட்சி காலத்தில், காமராஜ் ஆட்சி காலத்தில், பிரிட்டிஷ் ஆதிக்கத்தில், நீதி கட்சி ஆட்சி காலத்தில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த இடத்தில் தீபம் ஏற்றப்பட்டதோ அது அப்படியே தொடர்கிறது. இப்ப அதை வந்து ரீலோகேட் பண்ணணும் பேசுறது யாரு? அப்ப ரீலோகேட் பண்ணணும்ங்கற அந்த குரலுக்கு பின்னாடி இருப்பது என்ன? இந்த சமூக நல்லிணக்கத்தை ரீலோகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. வடமாநிலங்களில் ஊறி போயிருக்கிற மத வெறியை ரீலோகேட் பண்ணி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இது அனுமதிக்க முடியுமா? இதை அனுமதிக்க கூடாது. அனுமதிக்க கூடாது என்பதற்காகத்தான் சமய நல்லிணக்கத்திற்காக இசைமுரசை நாம் நினைவு கூற வேண்டியிருக்கிறது. மொழி உரிமைக்காக இசைமுரசை நாம் நினைவு கூற வேண்டியிருக்கிறது. மாநில சுயாட்சிக்காக இசைமுரசை நாம் நினைவு கூற வேண்டியிருக்கிறது. திராவிட இயக்க உணர்வு மங்கி போய்விடக் கூடாது என்பதற்காக சமூக நீதிக்காக இசைமுரசை நாம் நினைவு கூற வேண்டியிருக்கிறது.